ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரைஸ் ஐட்டம், கீ ரைஸ். ஆக்சுவலா இஸ்லாமியர்கள் அவங்களோட கல்யாணத்தில் கீ ரைஸ் செய்வாங்க. நார்மலாக அது நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த இஸ்லாமியர்கள் திருமணங்களில் செய்யக்கூடிய ஒரு கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், குக்கர் வைக்கிறேன். குக்கர் சுடட்டும். நல்லா வச்சா பார்த்து நான் சுட்டு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 ml, ஒரு 30 ml நெய், ஒரு 30 ml எண்ணெய், 60 ml சேர்த்துறேன். 50-50 கீழே ஒரு சின்னது ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா வச்சுருக்கேன். ஷாஹி ஜீரானது ஜீரகம் தான். ஹைதராபாத் குசினில் ரொம்ப ஃபேமஸானது. ஹைதராபாத் பிரியாணிலலாம் இதுதான், இந்த ஜீரகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷாஹி ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, ஹோல் கரம் மசாலா, ஒரு 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி, ஒரு பட்டை, கல்பாசி, லவங்கம், சின்னதாக ஒரு மராத்தி முக்கு. ஹோல் கரம் மசாலாவை போட்டுட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தேன். இந்த வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறி வந்தா போதும். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு, ஸ்லைட்டா கலர் மாறினா போதும். நம்மளோட வெங்காயம் ஸ்லைட்டா கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணிக்கு போடுற மாதிரி இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம், பிரியாணியை விட கம்மி. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு பிளெயின் டிஷ்ஷு. இது கூட நீங்க சைட் டிஷ் ஏதாவது கண்டிப்பா வேணும். அது வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடேரியன் பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைன்னா தால் மக்கானி, வெஜ் கோலாபூரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். நான் வெஜிடேரியன் பீரியலுக்கு ஏதாவது ஒரு நான் வெஜிடேரியன் கிரேவி சைட் டிஷ்ஷா இருக்கலாம். இது கூட தால் நல்லா இருக்கும். இதே ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா தால்சான்னு பண்ணுவாங்க, நம்ம சேனல்ல இருக்கு. ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் இந்த தால்சா. இது கூட இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஒன்று வச்சிருக்கேன், நல்ல பெரிய தக்காளி ஒன்று ஃபைனாக சாப் பண்ணிருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இது அவ்வளவா சால்ட் இருக்காது. நான் ஒரு ஸ்பூன், சின்னதாக ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பிடிச்ச பொடி. கொத்தமல்லி ஒரு பிடிச்ச பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது என்னோட மெஷர்மெண்ட் 200 கிராம். இதுல 2 நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு, 45 மினிட்ஸா ஊறிட்டு இருக்கிற சீரக சம்பா. இதுல 2 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதுல 3 தண்ணி, 1க்கு 1.5, 1 2
3 தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப 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 சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ். என்னைக்கானும் சாட்டர்டே சண்டேஸ்லலாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் இந்த அரிசி இருக்குல்ல, அரிசிலையும் தண்ணியெலாம் எடுத்துட்டேன். ஊற வச்ச தண்ணியெலாம் எடுத்துட்டு வெறும் அரிசி மட்டும் இதில் 1 ஒரு 2 3 சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கரை மூடி குக்கர் வெயிட் போட்டு 2 விசிலுக்கு மேலே விடாது. நம்மளோட கீ ரைஸ் தயாராகிடும். நம்மளோட கீ ரைஸ் 2 சவுண்ட் வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் தரப்போம். நம்மளோட கீ ரைஸ் கம்ப்ளீட்டா ஸ்டீம் அடங்கிடுது. பார்த்தீங்களா, சூப்பரா வெந்திருக்கு. என்ன பண்ணுங்க, எப்பயுமே நம்ம ரைஸ் பண்ணும்போது டைரக்டா ஒரு தாம்பாளத்தில் கொட்டிடுங்க. தாம்பாளத்தில் கொட்டிட்டு பரத்தி விட்டுருங்க. அப்படியே ஒரு அரிசியும் நீங்க எண்ணலாம். இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். இஸ்லாமியர்கள் திருமணங்களில் செய்யக்கூடிய ஒரு கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரா சீரக சம்பா அரிசி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஏதான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா தால் ஏதான ஒரு ஐட்டம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. லக்ஷ்மோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.